பார்க்க போகிறோம். அதாவது ஹென்ரி வேன் டைக், அமெரிக்கன் ஆத்தர், கிரேட் ரைட்டர் அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அவர் எழுதின லைஃப் போயம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் எ மெமரி போயம். லைஃப் டைட்டில்டு அஸ் லைஃப். ஸோ இதில் டோட்டலாக எத்தனை லைன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 14 லைன்ஸ் இருக்குது. 8 and 6 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டான்ஸாக பிரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு சானட் மாடலில் இருக்குது. இது வந்து சானட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் லைன், இந்த போயம் லைன்ஸ் எல்லாம் படிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக. வாட்ச் பண்ணுங்கள். லெட் மீ பட் live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future veils, but with a whole and a happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. Stanza over, second stanza now. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure, and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. That's all second stanza. ஸோ இந்த ஹோல் போயமில் ஒரு என்ன கன்வே பண்ண வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் போயம். அதாவது ஒரு பாசிட்டிவான லைஃப்பை எப்படி லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் போயம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பி த பெஸ்ட் ஆஃப் வாட் எவர் யூ ஆர் சொல்லிட்டு ஒரு ஆத்தரோட போயம் வந்து இதை வந்து பெருமையாக சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ஆப்டிமிஸ்டிக் போயம்னு சொல்லுவாங்க. லைஃப் அப்படின்னு சொல்லி டைட்டில் பண்ணியிருக்காரு. ஹவு டு ஃபேஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை தான் இதை கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்ம எப்படி பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும், லைஃப்னால் என்ன அப்படிங்கிறத வழக்கம் போல் எல்லா ஆத்தரும் சொல்கிற மாதிரி இவர் ஒரு ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. இந்த போயமோட லைன்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் லைன், லெட் மீ பட் live my life from year to year. ஸோ ஆத்தர் தான் அவராகவே இமேஜின் பண்ணி இந்த போயமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் என்னோடய லைஃப்பை இயர் டு இயர் நான் வந்து எல்லாரையும் போல் யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். நார்மலாக பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் அப்படிங்கிறாரு. வித் ஃபார்வர்டு ஃபேஸ் மீன்ஸ் ஒரு முன்னோக்கிய பார்வை. அண்ட் அன் அன்ரிலக்டன்ட் சோல் அப்படிங்கிறாரு. அப்படின்னா வில்லிங் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வில்லிங்னஸ், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஆர்வம் அதிகமாக, முன்னோக்கிய பார்வையும் மற்றும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு, ஒரு வில்லிங்னஸ், அதோடு தான் அவரோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காரு எவ்ரி இயர் அப்படிங்கிறாரு. அண்ட் தென் தேர்ட் லைன், நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படிங்கிறாரு. நாட் ஹரியிங் டுனா எதற்கும் அவசரப்படாமல். ஸோ எப்படின்னு சொல்கிற லைஃப் எப்படிலாம் டீல் பண்ணுறாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவசரப்படாமல், அதாவது நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படின்னா அவனோட கோல், அதே நேரத்தில் அவனோட கோல்லேருந்து விலகி செல்லாமல். பாருங்கள், 2 விஷயம். நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படிங்கிறார். அவசரமும் படக்கூடாது, அதே நேரத்தில் அவரோட எய்மிலிருந்து, கோல்லேருந்து விலகாமலும் போயிட்டுருக்க, லீட் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்கிறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன், நாட் mourning ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட் அப்படிங்கிறார். ஸோ நாட் mourning ஃபார் த திங்ஸ் அப்படிங்கிறார். நான் எந்த ஒரு திங்ஸுக்கும் கவலைப்படலை, கஷ்டப்படலை. எந்த மாதிரியான திங்ஸ்ன்னு சொல்கிறாரு, அவர் பாஸ்ட்டில் விட்டுட்டு வந்த விஷயங்கள், பாஸ்ட்டில் அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி அவர் கவலைப்படலை அப்படின்னு சொல்கிறார். அண்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ். அதே நேரத்தில் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ் அப்படிங்கிறார். அதாவது எதுக்காகவும் பின்வாங்கவும் மாட்டேன். ஆர் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர்
ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் ஃபீல்ஸ் மீன் ஹைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்யூச்சர் நமக்கு என்ன கொடுக்க போகுது பிரிங்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுலேருந்து நான் இப்போ ஒருபோதும் பின்வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்கிறாரு அவர். பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட். ஆனால் நான் வந்து ஒரு ஹோல் மொத்தமாக அந்த ஹாப்பி ஹார்ட் சந்தோஷமான மனநிலையில் தட் பேஸ் இட்ஸ், அதாவது அந்த ஃப்யூச்சருக்கு அவர் பேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன பே பண்ணுறாருன்னு சொல்கிறாருன்னா இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஈச். எஸ், அதுக்கு அவர் பண்ண வேண்டிய செய்ய வேண்டிய விஷயங்கள், அதாவது அதான் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோல் அப்படின்னா அது என்னென்னலாம் பண்ணணும் ஃப்ரம் யூத்லேருந்து ஏஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஓல்டு ஏஜ் அப்படின்னு நம்ம இடத்துல எடுத்துக்கலாம். ஃப்ரம் யூத் ஐ மீன் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த பர்த்லேருந்து எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்குமே நான் அதை எப்படி டீல் பண்ணுவேன்னா வித் ஹாப்பி ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர் அப்படிங்கிற ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர் அப்படின்னும்போது அவங்க லைஃப்பை தான் இங்கே வந்து ட்ராவல் அப்படின்னு சொல்கிறார். ஐ மீன் வாழ்க்கையை ஒரு பயணமாக அவர் நினச்சி ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர்ன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. சந்தோஷமாக அவர் வாழ்க்கையை லீட் பண்ணி போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் நான் லீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டென்ஸாவில். ஸோ லைஃப்பை எப்படிலாம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டென்ஸை ஃபுல்லாகவே சொல்லியிருக்காரு. அண்ட் தென் செகண்ட் ஸ்டென்ஸாவில் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு டிட்டர்மினேஷனை அவர் கிரியேட் பண்ணுறாரு. என்ன டிட்டர்மினேஷன் பாருங்கள். ஸோ இதனால் செகண்ட் ஸ்டென்ஸாவில் ஃபஸ்ட் லைன் பாரு. ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் அப்படிங்கிற. ஸோ இப்போ நம்ம பண்ணுவோம் லெட் த வே, நம்ம போயிட்டுருக்கிற பாதையில் விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், நம்ம வந்து மேலே போனாலும் கீழே சரிஞ்சாலும் சரிங்களா. ஹில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வர அப்டக்கிள்ஸ் சரியா, அதில் மேலே ஏறி போகலாம். சம்டைம்ஸ் டவுன் சரிங்களா, சில நேரம் நம்ம வந்து சரிக்க வேணாம். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் அப்படிங்கிற அந்த ஓவர் இயர்னு போட்டிருக்கல, அது ஓவர் அப்படி நம்ம படிக்கணும். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் அப்படின்னா நமக்கு ரஃபாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்மூத்தாகவும் இருக்கும். த ஜேர்னி வில் பி ஜாய். ஆனால் அந்த ஜேர்னி ஐ மீன் லைஃப் ஜேர்னி கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் த தேர்ட் லைன் செகண்ட் ஸ்டேட்ஸோட தேர்ட் லைன் பாருங்கள். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌன் அப்படிங்கிற. ஸோ ஸ்டில் சீக்கிங், இன்னமும் நான் சீக் பண்ணிட்டு தான் இருக்கேன், சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன அப்படின்னா வாட் ஐ சாட், நான் என்ன பெற்றனோ அதுதான் அப்படிங்கிறாரு. எப்போது அப்படின்னா வென் பட் எ பாய், ஒரு பாயாக இருக்கும்போது அவர் என்னென்னலாம் சீக் பண்ணணும்னு நினச்சாருன்னா ஃபஸ்ட்டு ஒன் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், செகண்ட் ஒன் ஹை அட்வென்ச்சர் அண்ட் தேர்ட் ஒன் க்ரௌன். க்ரௌன் அப்படின்னா நமக்கு தெரியும், அது ஒரு மணி மகுடம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஃபேம், புகழை குறிக்கிற ஒரு வார்த்தையாக யூஸ் பண்ணியிருக்காரு அவர். அண்ட் தென் மை ஹார்ட் வில் கீப் த, நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த கஸ்ட் and then and hope the road's last turn will be the best அப்படிங்கிற. my heart will keep the courage of the quest அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் எப்பயுமே என்னோடய இதயம் வந்து கீப் பண்ணி வச்சுக்கும். அதாவது இந்த மாதிரியான quest, இந்த மாதிரியான தேடல்கள் தான் அவர் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கீப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்யூச்சரில் நம்ம அவர் வந்து அவரோட ஃபஸ்ட் பர்சன்லேருந்து சொல்கிறாரு, நான் கீப் பண்ணி வச்சுப்பேன். இது மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா நம்மளும் அதேமாரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest மீன்ஸ் தேடல்கள் அப்படி சொல்லுவோம். அண்டு ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படிங்கிறார். அதாவது இன்னும் அவர் நம்பிட்டு இருக்காரு. இந்த லைனில் தான் நம்ம இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பார்க்கலாம். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட். அந்த அவரோட ரோடோட லாஸ்ட்டில் வர்றது ஒரு விஷயம் வந்து அவருக்கு உண்மையிலே பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறார். விச் மீன் அவர் லைஃபோட எண்டை சொல்கிறாரு, இல்லைன்னா அவரோட டேர்னிங் பாயிண்ட்டை சொல்கிறார். அவர் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயமாக தான் இருக்கும். அவர் லைஃபோட எண்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு எண்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதா இதை சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடுங்கிறத இந்த விஷயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னோட ஹோப் அப்படிங்கிற நான் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறேன் என்னோடய லைஃப் ஒரு நல்ல விதமாக தான் முடியும். என்னோட லாஸ்ட் டைம் வில் பி த பெஸ்ட். இப்போ நான் பிகினிங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி நான் லீட் பண்ணேன் அப்படின்னா கடைசியாக என்னோடய லைஃப் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டோட நல்ல பெஸ்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இந்த போயமை முடிச்சிருக்காரு. மறக்காமல் நம்ம கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ரெண்டாவது மெமரி போயமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் மெமரி போயம் அப்படின்னா பாடத்தில் மூணாவது போயமாக அமைஞ்சிருக்கு. இந்த மெமரி போயமோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐ எம் எவ்ரி உமன். இது யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராக்கி நரேனி ஷிர்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடித்த ஒரு ஆத்தர் தான் எழுதியிருக்காங்க. அவங்க ஜஸ்ட்டு ஸ்டில் ஷீ இஸ் லிவிங், வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு அகாடமியன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான், மற்றபடி அவங்கள பற்றி சொல்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவங்க எழுதின இந்த போயம் பெரிய அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. அதனால தான் நமக்கு இன்றைக்கி பாடத்திலே கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு ஃபெமினிசம் பேசிட்டு போயம் தான். ஃபெமினிசம் அப்படின்னு பார்த்தோன்னா பெண்ணியம் பேசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே இதில் லைன் பை லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ டாப்பிக்கை பார்த்தாலே தெரியும், ஐ எம் எவ்ரி உமன். நானும் ஒரு சராசரி பெண்மணி தான், நானும் ஒரு பெண்மணியாக தான் இருக்கேன். ஐ எம் எவ்ரி உமன் அப்படின்னு சொல்லி தான் இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போயம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சரியாக டோட்டலாக எத்தனை லைன்ஸ் இந்த போயமில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 18 லைன்ஸ். 18 லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 18 லைன்ஸும் கம்ப்ளீட்டான லைன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்மால் லைன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம், ஷார்ட் லைன்ஸாக தான் இருக்குது. ஸோ லெட் வி சி த போயம் பார்க்கலாம். இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா ABCC அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைமிங் ஸ்கீமு. ஸோ ஒரு போயமே ரைமிங் ஸ்கீமை நல்லா பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். எ விமன் இஸ் பியூட்டி இன்னேட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லுக் அட் த ஃபர்ஸ்ட் லைன், எ விமன் இஸ் பியூட்டி இன்னேட். பியூட்டி இன்னேட் அப்படின்னா இன்பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னேட் அப்படிங்கிறது இன்பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிள்ளைய இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பியூட்டிஃபுல் இன்னேட் அப்படின்னு நேச்சுரலாகவே ஒரு நேச்சுரல் பார்ன் பியூட்டி அப்படின்னா யாருன்னா உமன் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் லைனாக ஆரம்பிக்குது. அண்ட் தென் செகண்ட் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் லைன் எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் யார் சொல்கிறாங்கன்னா உமனை தான் சொல்கிறாங்க. உமன் இஸ் எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக் அப்படின்னு சொல்லி அடுத்த மூணாவது லைன் இருக்குது. ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக் அப்படின்னா ஸ்டேக் மீன்ஸ் ரிஸ்க். அதாவது ரிஸ்கான லைஃப்பை தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்கிற லைஃப் ஃபுல்லாகவே ரிஸ்க் தான். ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அவங்களே அவங்க ரிஸ்கான லைஃபுக்கு தான் தள்ளிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக் அப்படின்னு சொல்லி ஃபோர்த் லைன் முடியுது. ஷீ இஸ் ரியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே தெளிவாக அழுத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ரியலான ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் நாட் ஃபேக், அவங்க ஒரு ஃபேக்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்கை இதில் சொல்லியிருக்காங்க இந்த லைனில். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஜஸ்ட் சிம்பிள் லைன்ஸ் தான். லெட் வி கோ டு த செகண்ட் லைன். செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விமன் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி ஹவு டு தே சீ த ஃபியூச்சரை அவங்க எப்படி பார்க்குறாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க, அவங்களோட அந்த சொல்லுவோம்ல ஃபியூச்சர் வியூ எப்படி இருக்கும், அவங்க எப்படிலாம் கேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோன்னா த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் சீசன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டம் இருக்குது, ஸ்ப்ரிங், வின்டர் அண்டு சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சீசன்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாகவே நம்ம ஈஸியாகவே இது சொல்ல முடியும். த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ப்ரிங்குக்கு அப்புறம் தான் சம்மர் வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பட் அதுதான், அதாவது ஃபியூச்சரை எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு என்ன தேவை, ஃபியூச்சரில் என்னென்ன தேவைப்படுங்கிறது இப்போவே அவங்க ஒரு தொலைநோக்கு பாதையில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதோட எக்ஸ்பிளேஷன் தான் இது. த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங், அதாவது ஷீ இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஃபேஸ் த ஃபியூச்சர், த அப்கமிங் டேஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் அந்த செகண்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைனுக்கான எக்ஸ்பிளனேஷன்.
அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸாவில் செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா she says spring will come again my dear let me care for the ones who are near அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிற மாதிரி ஒரு லைனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. she says அவங்க சொல்லுவாங்களாம், என்ன சொல்கிறாங்க, spring will come again my dear let me care for the ones who are near அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது மறுபடியும் வரும் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு டைம், அதாவது இப்போது தொலைநோக்கு பார்வைன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம பார்த்தோம், த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சி இன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சம்மரோட லைஃப்பை வந்து ஸ்ப்ரிங்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க ஃபியூச்சரை யோசிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம வீட்டில் அம்மா அடுத்த மாதம் அது வரப்போகுது, அடுத்த மாதம் நம்ம இது பண்ணுவோம், இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒரு தொலைநோக்கு பார்வை தான் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க இன்னொன்று சொல்லுவாங்களாம், என்ன சொல்கிறாங்க, spring will come again my dear let me care for the ones who are near. மறுபடியும் இந்த ஸ்ப்ரிங்கு திரும்பி சுழற்சியில் வரும், நம்ம வந்து சேரும், அதனால அதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு அடுத்த சுழற்சியில் நம்ம ரெடியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு லைன்லையுமே என்ன செய்ய நமக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா they are always இப்போ அப்கமிங் ஃபியூச்சரை பற்றி தான் திங்கிங்கில் இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அட் த சேம் டைம் லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர் அப்படி சொல்லி அந்த கேரிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கேர் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள கண்டிப்பாக கேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இதில் வந்து அவங்க ரீஷேர் பண்ணிருக்காங்க. ஷீ இஸ் த உமன், லாஸ்ட் லைன் ஃபோர்த் லைன் பார்த்தோன்னா ஷீ இஸ் த உமன் ஷி ஹேஸ் நோ ஃபியர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு விமன், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காகவே வந்து விமனை பற்றி இருக்கிற பாயிண்டில் விமன் அப்படின்னா பயந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இது எல்லாத்துக்குமே வந்து இந்த போயம் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கு. அண்ட் தென் தேர்ட் ஸ்டான்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் யர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட ஸ்டஃப் எப்படிலாம் இருக்கும், அவங்க வந்து இந்த லைஃப்பை வந்து சேலஞ்சபிளாக எடுத்துக்கிறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தேர்ட் ஸ்டான்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக உள்ள லைன் தான் ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் அப்படிங்கிறத அவரை தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபெய்த் எதை அவங்க உண்மையாக நம்புகிறாங்களோ அந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. பிலீஃப் எதை நம்புகிறாங்களோ உண்மையாக இருப்பாங்க, உண்மையில் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இது மூலமாக சில இன்டைரக்ட் இம்பேக்ட் எல்லாம் வந்து மென்னுக்கு நம்ம சொல்ல வந்திருக்காங்க இந்த போயம்ல, இந்த போயிட்டு. அண்ட் ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப், பர்சிஸ்டன்ட் இஸ் த கீ டு எவ்ரிதிங் சேஸ் ஷீ, அதாவது தேர்ட் ஸ்டான்ஸ்ல செகண்ட் லைன், பர்சிஸ்டன்ட் இஸ் த கீ டு எவ்ரிதிங் சேஸ் ஷீ. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பர்சிஸ்டன்ட் தான் அவங்களுக்கு கீயா, இந்த மாதிரி எப்படிலாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எது உதவுது, எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது பர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க. பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டினியூஸ் அண்ட் ஸ்டெடி எஃபோர்ட் அப்படிங்கிற மீனிங் தான் பர்சிஸ்டன்ட்ங்கிற மீனிங். கண்டினியூஸ் அண்ட் ஸ்டெடி எஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெடியா கண்டினியூஸா ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டே இருப்பாங்க, எப்பவுமே ஸ்டெடியா இருக்கும் ஒரு ஒர்க். ஸோ இதுதான் அவங்களுக்கான கீ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க, டெஸ்பைட் த சைஸ் அண்ட் க்ரோன்ஸ் அண்ட் மூன்ஸ் she is strong in her faith and firm in her belief அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த லைன் ரிப்பீட் ஆகுது லாஸ்ட் லைன்ல. despite her size, crowns and moons அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சைஸ் அப்படின்னா முணுமுணுப்பு, எந்த மாதிரி. despite அப்படின்னா என்ன சொல்லுவோம், இருந்த போதிலும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லுவோம். மீனிங், அதோட மீனிங் அதுதான். despite இருந்த போதிலும், அது என்ன இருந்த போதிலும், சைஸ்னா முணுமுணுப்பாக இருக்கிறது, ஒரு முணுமுணுப்பு. அண்ட் தென் குரோன்ஸ் அண்ட் மோன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து ஒரு சோகமான நிலைன்னு சொல்லுவோம். குரோன்ஸ் அப்படிங்க மோனிங் அப்படின்னா ரொம்ப வேதனை அப்படின்னு சொல்லுவோம், ஒரு மீனிங் இருக்கு. இந்த மாதிரியான நிலையில இருக்கும்போது கூட ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் ஃபர்ம் இன் ஹர் பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி இந்த ஸ்டேஜில் இருந்தா கூட அவங்களோட உண்மையிலேயே அவங்களோட நிலைப்பாட்டில் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, விமன் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங் இன் வித் ஹர் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எதை நம்புறாங்களோ அதுல வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பத்தி இந்த ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட
அவங்களோட வீரம், அதாவது பிரேவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரேவரியை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஷீ இஸ் த லைனஸ். ஃபர்ஸ்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஷீ இஸ் அ லைனஸ், டோன்ட் மிஸ் வித் ஹேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஒரு பெண் சிங்கத்தை போன்றவள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா, டோன்ட் மிஸ் வித் ஹேர்னா அவங்கள்ட்ட யாரும் டீஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, அவங்களை சீட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷி வில் நாட் ஸ்பேர் யூ. செகண்ட் லைன் பாருங்க, ஷி வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் ஏ பிராங்க்ஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு கண்டிஷன் கிளாஸில் சென்டென்ஸ் இருக்கு. இஃப் யூ ஆர் ஏ பிராங்க்ஸ்டர் ஷி வில் நாட் ஸ்பேர் யூ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது மீனிங் நமக்கு கிளியராக புரியும். ஷி வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் ஏ பிராங்க்ஸ்டர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு பிராங்க்ஸ்டர். பிராங்க்ஸ்னா என்னது? ஒன் ஹூ பிராங்க்ஸ், ஆல்வேஸ் சீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது கேலி கிண்டல்கள், அந்த மாதிரி விஷயங்கள் தான் பிராங்க்ஸ்டர்னு சொல்லுவாங்க. பிராங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்கிறவங்கள பிராங்க்ஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ ஷி வில் நாட் ஸ்பேர் யூ மீன்ஸ் ஷி வில் நெவர் லெட் யூ, அவங்க விட்டுற மாட்டாங்க. இஃப் யூ ஆர் ஏ பிராங்க்ஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிராங்க்ஸ்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்கள்ட்டையும் தப்பிக்கவே முடியாது. ஷி நெவர் லெட் யூ, ஷி நெவர் கிவ் அப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விட்டுவிட மாட்டாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கான மீனிங் தான். பிராங்க்ஸ்டராக இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் எஸ்கேப் ஃப்ரம் ஹர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் அது. And then third line, don't ever try to saw her pride and her self respect அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னைக்குமே ஒரே விஷயம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, டோன்ட் ட்ரை டு saw her pride, அவங்களோட ப்ரைட், அவங்க கர்வத்தையும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதையையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அதை மட்டும் என்னைக்குமே நம்ம வந்து அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்கள்ட்ட போயிட்டு இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அது முக்கியமாக அந்த ரெண்டு விஷயம், ஹர் ப்ரைட் அண்ட் ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த லைனில் மட்டும் கிராஸ் ஆகவும் கூடாது. அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பிரேக் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. அதுதான் வந்து ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் சென்ஸால லாஸ்ட் லைன் பாருங்க, ஷி நோஸ் ஹவு டு saw you so beware அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கோட அந்த லைன் இருக்கு. ஷி நோஸ் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹவு டு you அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹவு டு you மீன்ஸ் தா அப்படின்ற மீனிங் என்னன்னா கட் வித் சான்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஷி நோஸ் ஹவு டு you அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி உங்களை மெல்ட் பண்ண முடியும், எப்படி உங்களை உருக வைக்க முடியும், விச் மீன்ஸ் உங்களை வந்து கம்ஃபர்ட் பண்ண முடியும், உங்களை வந்து ரொம்ப சாஃப்டன் பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து தெரியும்னு சொல்றாங்க. ஷி நோஸ் ஹவு டு you மீன்ஸ் டு மேக் சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை சாஃப்டெல்லாம் மாற்ற முடியும். அட் த சேம் டைம் you அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கு. சா மீன்ஸ் கட் வித் சா, இங்க வெர்பா கொடுத்துருக்காங்க. கட் வித்னா உங்களுக்கு எப்படி கட் பண்ண முடியும், விச் மீன்ஸ் உங்களை டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படிங்கிறத லைன் தான் ஒரே லைன்லயே சொல்லியிருக்காங்க. அதாவது ஷி ஹேஸ் த கேப்பபிள் ஆஃப் மேக் யூ காம், அட் த சேம் டைம் ஷி ஹேஸ் த கேப்பபிள் ஆஃப் மேக் யூ டிஸ்ட்ராய் அப்படிங்கிற லைன் தான் இங்க ரெண்டே விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பிவேர் அப்படிங்கிறத லாஸ்டா முடிச்சிருக்காங்க. ஸோ பிவேர்னா நம்ம கவனமா இருக்கணும். என்ன ரெண்டு விஷயமும் தெரியாது, அழிக்கவும் தெரியும், ஆக்கவும் தெரியும். பிகாஸ் ஷி இஸ் த உமன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 2 லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 2 லைன் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஷி இஸ் டுடேஸ் விமன் டியர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து அவன் வந்து இன்றைய கால பெண்மணி அப்படின்னு சொல்றாங்க. விமன் அப்படிங்கிறவங்க டுடேஸ் உமன் சொல்லி 2 டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கிறதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது நமக்கு அதை வந்து நோட் பண்ணி பார்க்கணும். இஸ் டுடேஸ் உமன் டியர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இன்றைய கால பெண்மணி, அதாவது மாடர்ன் விமன், சரியா, அந்த காலத்துல இந்த மூட நம்பிக்கையில் இருக்கிற அந்த மாதிரியான பெண்கள் கிடையாது அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்ல வந்திருக்காங்க. ஷி இஸ் டுடேஸ் உமன் டியர், love her, respect her and keep her near அப்படின்னு சொல்லி இந்த போயமா முடிச்சிருக்காங்க. அதாவது லவ் ஹர், அவங்களை விரும்புங்க. அண்ட் தென் செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரெஸ்பெக்ட் ஹர், அவங்களுக்கு கண்டிப்பான ரெஸ்பெக்டை கொடுத்துடணும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் என்ன சொல்லி முடிச்சிருக்காங்கன்னா, கீப் ஹர் நியர் அப்படின்னு எப்பயுமே அவங்களை பக்கத்துல வச்சுக்கிங்க. அதனாலதான் உங்களால என்ன பண்ண முடியும், சக்சஸா மாற்ற முடியும். எப்பயுமே வந்து there is a success in man life, there should be a woman அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒருத்தவங்க மேன்ஸோட லைஃப்ல வந்து ஒரு சக்சஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா விமன் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மீனிங்ல கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். கீப் ஹேர் நியர், எப்பயும் அவங்களை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஷி இஸ் டுடேஸ் விமன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து விமனை அப்ரிஷியேட் பண்றதுனால தான் லைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. டுடேஸ் விமன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி மாதிரி விமன் கிடையாது, இப்ப எல்லாருமே தெளிவடைஞ்சிட்டாங்க, எல்லா ஃபீல்டுலயும் விமன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கான்செப்டா கூட நம்ம இதை எடுத்துக்கலாம்.
Okay, welcome to Kalam Institution. இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem என்ன இங்கிலீஷ்ல third poem பார்க்க போறோம். Secret of the Machines. Title Secret of the Machines. It was written by Rudyard Kipling. Rudyard Kipling தான் இது எழுதினவர். ஏற்கனவே வந்து லாஸ்ட் சிலபஸ்லயே இவர் எழுதின ஒரு poem மெமரி போயமா இருந்திருக்கு. அதோட டைட்டில் வந்து இஃப் அப்படின்னு சொல்லுவான். இங்க இந்த வருஷம் கூட இவரோட போயம் ஒன்று வந்திருக்கு. அது மெமரி போயம் தான். சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்காங்க. ரொட்டியார் கிப்ளிங் இவர் ஒரு நோபல் பிரைஸ் வின்னர் அப்படி சொல்லலாம். இவர் வந்து இங்கிலீஷ் ரைட்டர். சரியா, நிறைய போயம் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம இந்த போயம்ல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கலாம். சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ். வாட் டஸ் த டைட்டில் ரெஃபர் டு? டைட்டில் என்ன சொல்ல வருது? மெஷினோட சீக்ரெட் அப்படின்னு நமக்கு ஈஸியாகவே புரியுற மாதிரி தான் இருக்கு டைட்டில். ஸோ என்ன இருக்கும் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டான்ஸா வைஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. டோட்டலாக இது எத்தனை ஸ்டான்ஸா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தெர் ஆர் 5 ஸ்டான்ஸஸ். பட் இதோட ஒரிஜினல் போயம்ல பார்த்தோன்னா 7 ஸ்டான்ஸஸ் மேலே இருக்கு. அதில் இம்பார்ட்டன்ட் ஸ்டான்ஸா மட்டும் கவர் பண்ணி நமக்கு இந்த 5 ஸ்டான்ஸஸ் கொடுத்துருக்காங்க. there are 5 stanzas. So nearly 20 lines இருக்கு. This is a memory poem. So simple lines. You need not worry to memorize this poem. It is very very simple. ரொம்ப சிம்பிளான poem தான். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் மெஷின்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த பிகினிங் எப்படி மெஷின்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது, எப்படி என்ன சோர்ஸ் அப்படிங்கிறது தான் கிளியரா சொல்லியிருக்காங்க. லெட் வி கோ டு த போயம். ஃபர்ஸ்ட் லைன், we were taken from the war bed and the mine அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது. we were taken from the war bed and the mine அப்படின்னு சொல்றதா ஃபர்ஸ்ட் லைன். we were taken from the war bed அப்படின்னா war bed மீன்ஸ் உங்களுக்கே தெரியும், இந்த தனிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் நாங்க எடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. வி ரெஃபர்ஸ் டு த மிஷின். வி அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, வி தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க விங்கிறது மிஷின்ஸா வந்து நம்மள்கிட்ட சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம். வி வேர் டேக்கன் ஃப்ரம் த ஓர்பெட் அண்ட் த மைன். அங்கே இருந்தா நாங்கள் எடுக்கப்படுறோம். வி வேர் மெல்டட் இன் த ஃபர்னாஸ் அண்ட் த பிட் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது லைன் இருக்கு. வி வேர் மெல்டட் இன் த ஃபர்னாஸ் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற இந்த ஹீட்டிங் சிஸ்டம் தான் வந்து ஃபர்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் பண்ணோம், அதாவது வி வேர் மெல்டட் மீன்ஸ் அவனை வந்து உருக வைக்கிறாங்க. சரியா, ஹீட் பண்ணி உருக வச்சு அண்ட் இந்த பிட்னா ஒரு பெரிய பள்ளம், அதுல இருந்து உருகி கொண்டு வராங்க. வி வேர் cast and wrought and hammered to design அப்படி சொல்லி லைன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் லைன், we were cast and wrought and hammered to design அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களை டிசைன் ஐ மீன் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு we were cast வந்து கேஸ்ட் பண்றாங்க. அண்ட் தென் wrought and hammered. hammered மீன்ஸ் அடிச்சு நிமித்தி நம்ம சொல்லுவோம்ல, ஹேமர், நம்ம ஹேமர் யூஸ் பண்ணுவோம். hammered மீன்ஸ் வேர்ப்ல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் எங்களை கிரியேட் பண்றாங்க அப்படி சொல்றாங்க. we were cut and filed and tooled and gauged to fit அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. gauged mean measure அப்படி சொல்லுவாங்க. we were cut and filed and tooled. சரியா, ஸோ எந்தெந்த வகையில மிஷினை கிரியேட் பண்றாங்க, இது எல்லாமே ஒரு வகையான முறை. சரியா, ஒரு மிஷினை கிரியேட் பண்றதுக்கு ஒரு வகையான முறை அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் சென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. we were cut அப்படின்னு பார்த்தோன்னா கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மிஷின்ஸ் ஏதாவது இருக்கும். we were tooled அப்படின்னு சொன்னா டூல். அண்ட் தென் we were caged அப்படின்னு சொன்னா மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிஷினை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் வந்து ஹேமர்டு அப்படின்னா அடிச்சு அதை வந்து ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய மிஷின் நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால எப்படி இவங்க கிரியேட் பண்றாங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஸ்டான்ஸா, லுக் அட் த செகண்ட் ஸ்டான்ஸா. சம் வாட்டர், கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன் சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, சம் வாட்டர், கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். சம் வாட்டர் அதாவது கொஞ்சம் தண்ணி, ஆயில் அண்ட் தென் கோல், இதெல்லாம் தான் நாங்கள் கேட்போம் அப்படி சொல்றாங்க. ஹியூமனான நம்ம ஏதாவது ஒரு வேலை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நம்மளை கிரியேட் பண்ணணும்னா நம்ம என்னென்னலாம் தேவை நமக்கு தெரியும். ஸோ ஆனால் இது மெஷின்ஸ் என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, சம் வாட்டர், கோல், ஆயில் இதெல்லாம் தான் நாங்கள் கேட்போம். ஆல் வி ஆஸ்க் and 1,000 of an inch
டு கிவ் அஸ் பிளே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இது நீங்கள் கேட்டாலும் நாங்கள் வந்து 1000 of an inch டு கிவ் அஸ் டு பிளே அப்படின்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறத ரொம்ப குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 1000 of an inch டு கிவ் அஸ் பிளே. 1000 of an inch அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே அதோடைய மெஷர்மெண்ட் ரொம்ப கம்மி தான். அதேமாரி தான் ஒன்ஸ் த ஃபியூல் வாஸ் ஃபெட் டு த மிஷின்ஸ் நம்ம ஃபியூல் கொடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வெரி குயிக்லி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயம் நாங்கள் வந்து உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதோட மீனிங் தான் அது 1000 of an inch டு கிவ் அஸ் பிளே. And now, if we will set us to our task, third line பாருங்க, second stanza. If we will set us to our task, we will serve you 420 hours a day. அப்படி சொல்லுவோம். Yes, if you set us, conditional classல இருக்கு இந்த சென்டென்ஸ். ஒருவேளை நீங்க எங்களுக்கு டாஸ்கை செட் பண்றீங்க அப்படின்னா we will serve you 420 hours a day, அதாவது 24 hours. அதுதான் இந்த ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்கள் உங்களுக்கு டாஸ்க் நீங்கள் செட் பண்ணீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம், ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸால அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Now second stanza is over. Now look at the third stanza. Third stanza பார்த்தோம்னா we can pull and haul and push and lift and drive. So look at the word we refer to the machines. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ எங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வராங்கன்னா we can pull and haul and push and lift and drive. ஸோ இவங்களால என்னென்ன ஒர்க்லாம் பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில நம்ம இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா we can pull and haul and push and lift and drive அப்படின்னா எங்களால் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியும். எப்படி, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிண்டிங் மிஷினை இன்வென்ட் பண்ணாங்க. எவ்வளோ மிஷின்ஸ் இருக்கு, அது வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது பிரிண்டிங் மிஷின் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் அவங்க நேராகவே சொல்லியிருக்காங்க. we can pull and haul and push and lift and drive அப்படின்னு சொல்லிட்டு. And then we can print and pluff and weave and heat and light. Weave and heat and light அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் லைன்லயும் அவங்க பண்ற ஒர்க் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், we can print, pluff கொண்டுவோம், weave பின்னுவோம், and then heat பண்ணுவோம், light நாங்கள் வந்து வெளிச்சத்தையும் கொடுப்போம். And we can run and race and swim and fly and drive அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களால் பறக்க முடியும், and then ஓட முடியும், and then swim பண்ண முடியும், fly பண்ண முடியும், dive பண்ண முடியும். And we can see and hear and count and read and write அப்படி சொல்லி லாஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டான்ஸாவில் we can see and hear and count and read and write அப்படி சொல்லி. ஸோ ரைட் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு இன்வென்ஷன் இந்தியாவில் இருக்கு. அண்ட் தென் ரீட் அப்படின்னு பார்க்கும்போது ரீட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம மொபைலே பார்க்குறோம். ஆட்டோ டெக்ஸ்ட் கரெக்ஷன்லாம் ஆட்டோ ஸ்பீச் கொடுக்குது, நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் ஹியர் அவங்களால கேட்க முடியும், நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹியர் அதுவும் ஒரு மிஷின்ல தான் வரும். அண்ட் தென் சி அவங்களாலையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கேமரா அது ஒரு மிஷின்ல வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷினோட இன்வென்ஷன் தான். ஸோ அந்த இன்வென்ஷன் மூலமா தான் இவங்க வந்து இதெல்லாம் செய்யறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த லைன்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை எடுத்துக்கலாம். பர்சானிஃபைட் ஆகிருக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே. அண்ட் தென் இதெல்லாம் வந்து ஹியூமன் பண்ற ஆக்டிவிட்டிஸ் தான். பட் இங்க மிஷின் பண்றதுனால திஸ் இஸ் பர்சானிஃபிகேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸா போகலாம். ஃபோர்த் ஸ்டான்ஸாவில் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. பட் இந்த ஒர்க்கெல்லாம் அவங்க செஞ்சாலும் அந்த லைன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. ரிமெம்பர் த லா பை விச் வி லிவ். ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ளீஸ் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்டோட வருது. த லா பை விச் வி லீவ் அப்படின்னா எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட த லா விதி, அந்த விதியை பின்பற்றி தான் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு விதி இருக்கு, த லா பை விச் வி லிவ். ஸோ அப்போ நம்ம சயின்டிஸ்ட்லாம் பார்த்தா இந்த விதியின்படி இது இயங்குது அப்படின்னு நம்ம பிசிக்ஸ்ல நிறைய படிச்சிருப்போம். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. த லா பை விச் வி லிவ், இந்த லாவை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். We are not, second line, we are not built to comprehend a lie அப்படி சொல்றாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களால் ஒரு பொய்யை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ we are, remember
ப்ளீஸ் த லா பை விச் வி லீவ் அப்படின்னு சொல்லிட்டு we are not built to comprehend a lie. எங்களால் ஒரு பொய்யை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க, இன்டெரக்டாக இது ஹியூமன் பீங்ஸாக அதை பண்ணுவாங்க, எங்களாலலாம் ஒரு பொய்யை புரிஞ்சிக்க முடியாது, நாங்கள் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல வரோம். எங்களுக்கு லாஸ் விதிகள்லாம் இருக்குது, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹியூமன் இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு லைன் இதை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு லையெல்லாம் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, பொய் தான் சொன்னா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் we can neither love nor pity nor forgive அப்படின்னு சொல்லி தேர்ட் லைன் சொல்லுது. we can neither love, சரியா? இப்போ neither nor அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் சொல்லுவோம். ஸோ எங்களால் என்ன பண்ண முடியாது, இந்த லவ் அப்படிங்கிறது எங்களால் ஒரு அன்பு பாசனம் வைக்க முடியாது, பிட்டி அப்படின்னா கருணை பண்ண முடியாது, ஃபர்கிவ்னா மன்னிக்க முடியாது எங்களால். அண்ட் லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்ஸால இஃப் யூ மேக் ஏ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் ஆஸ் யூ டை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளோட முடிச்சிருக்கு. இஃப் யூ மேக் ஏ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் ஆஸ் யூ டை, ஒருவேளை நீங்கள் வந்து எங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது சரியாக பண்ணலை, ஸ்லிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லைனை சொல்கிறாங்க. சரியான முறையில் உங்களை வந்து என்ன பண்ணணும், லீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு லாவை பேஸ் பண்ணி தான் இருப்போம், நாங்கள் எங்களால் பொய்யை எங்களால் பொய்யை புரிஞ்சிக்க முடியாது, அண்ட் தென் எங்களால் வந்து லவ் அண்ட் இந்த பிட்டி இந்த கருணை இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அண்ட் தென் இஃப் யூ மேக் ஏ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் ஆஸ் யூ ட்ரை, எங்களை வந்து உங்களோட ஸ்லிப் ஒழுங்காக பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இறப்பதற்கு கூட நேரிடலாம் சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். மிஷினே நமக்கு ஆபத்தாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா இன்சிடென்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த லைனு. அண்ட் தென் லாஸ்ட் ஸ்டென்ஸா தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் லைன். தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ் இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகெயின் அப்படின்னு சொல்லி இந்த லைன் முடிச்சிருக்கு. அண்ட் தென் இதுல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தோ அப்படின்னா நமக்கு தெரியும் இருந்த போதிலும், தோ ஈவன் தோ ஆல் தோன்னு சொல்லுவோம். இருந்த போதிலும் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க, எங்களோட ஸ்மோக் அப்படிங்கிறாங்க. அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்றாங்க. சம்டைம் என்ன நடக்கும்னா உங்களையே மீறி நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். மிச்சம் இங்கே ஹெவன் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா காட், அதாவது ஹியூமனை தான் குறிக்குது. காட் யாருன்னா ஹியூமன் தான் காட். அவங்களுக்கு ஒருவேளை சம்டைம் அவங்களையே நான் வந்து இது பண்ணி அதை எப்படி சொல்றது ஹைட் பண்ணி ரொம்ப ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி தெரியும். மீன்ஸ் அவங்களே வந்து கிராஸ் பண்ற மாதிரி சம்டைம்ஸ். பட் சொல்லிட்டு இருந்தாலும் இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் லைனு இட் வில் வேனிஷ் அண்ட் ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெவன் யூஸ் பண்ணனால மறுபடியும் ஸ்டார்ஸ்ன்னு ஒரு மறுபடியும் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அதாவது தோ வி மே ஹைட் த ஹெவன் ஃப்ரம் யுவர் ஐஸ், அதாவது நாங்கள் வந்து சம்டைம் என்ன பண்ணுவோம்னா உங்களோட விஷயங்களை வந்து இன்டரப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களை ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி ரெண்டு விஷயத்த கூட எடுத்துக்கலாம். ஆனாலும் அது என்ன ஆகிடும்னா உடனடியே அது சரி செய்யப்படும். இட் வில் வேனிஷ் அப்படின்னா டிசப்பியர், அது உடனே மறைஞ்சிரும். அண்ட் ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் வந்து நார்மலா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ். சரி, எஸ் கரெக்ட். இதெல்லாம் வந்து எதனாலன்னா பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ். உங்களோட பவராலையும் உங்களோட வெயிட்டாலையும் உங்களோட சைஸாலையும் தான் இதெல்லாம் நடக்குது. அப்பப்போ நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தானாவே கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லாஸ்ட் லைன்ல தான் பாருங்க, we are nothing more than the children of your brain அப்படின்னு சொல்லி அந்த லைனை முடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் சொன்ன லைனுக்கும் இந்த லைனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். இந்த ஸ்டான்ஸால என்ன சொன்னாங்கன்னா சம்டைம்ஸ் வி லீட், ஐ மீன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க லீட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பட் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இட் வில் வேனிஷ் அண்ட் ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன். மறுபடியும் நார்மல் மோடு வந்துடும். பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் சைஸ், வெயிட் அண்ட் சைஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எங்களோட வெயிட்டாலையும் பவராலையும் சைஸாலையும் தான் நடக்கும். பிகாஸ் எதுக்காக இதனால தான் நடந்திருக்கும். ஆனால் கடைசியாக ஒரு விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அட்மிட் பண்ணிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா we are nothing more than the children of your brain அப்படி சொல்லி ஒரு லைனோட இந்த போயம் முடியுது. அதாவது இந்த லைனுக்கு மீனிங் என்னன்னா நாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களோட பிரெயினுக்கு முன்னாடி பிரெயின்ல இருக்கிற ஒரு பார்ட்ல இருந்து உருவானவங்க தான் நாங்க. சரிங்களா? பாருங்க, திஸ் இஸ் such a wonderful line.
சரியா? நாங்கள் எல்லாமே எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும், நாங்களாம் அதெல்லாம் செஞ்சாலும், இதெல்லாம் செஞ்சாலும், போனாலும் வந்தாலும், உங்களையே நாங்கள் ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணி போகிற மாதிரி செஞ்சாலும், கடைசி கட்டத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. வி ஆர் நத்திங் மோர் தென் த சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரைன். அது உங்களோட பிரெயினில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஸ்பார்க்கிள். சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் அதான் மீனிங். ஒரு பிரெயினில் ஒரு ஸ்பார்க்கிள், சின்ன ஸ்பார்க்கிள், ஒரு துடி, ஒரு சின்ன ஐடியாவை கிரியேட் ஆனவங்க தான் நாங்கள். அப்படி கிரியேட் ஆகி தான் நிறைய பேர் இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய மிஷினை. அதுக்கு சமமானவங்க தான் நாங்களே தவிர, நாங்கள் என்றைக்குமே உங்களோட மேலானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த போயமை மெஷின்ஸே அட்மிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு. தட்ஸ் ஆல். ஃபோர்த் மெமரி போயமை பார்க்கலாம். What's the title? No Men Are Foreign. No Men Are Foreign. This was written by James Falconer Kika. ஸோ ஆல்ரெடி இதை நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸில் 8th ஸ்டாண்டர்டில் இந்த போயமை நான் கொடுத்துருக்கு. அது மாதிரி பழைய சிலபஸில் No Men Are Foreign. ஸோ திஸ் இஸ் அ மெமரி போயம். திஸ் இஸ் த 4th மெமரி போயம் இந்த 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்டில் இது 4th மெமரி போயம். ஸோ எழுதினவர் யார்? ஜேம்ஸ் ஃபாக்கோனர் கிகாப் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லேட்டர். அவர் ஒரு ட்ராவல் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நாவல்ஸ், பிளேஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயம் மூலமாக தான் அவர் நிறைய பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆனார். ஸோ லெட் அஸ் கோ த்ரூ த போயம். ஸோ திஸ் இஸ் வாட் டஸ் த டைட்டில் ரெஃபர்ஸ் டு? டைட்டில் நோ மென் ஆர் ஃபாரின். நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்னா என்ன? அது யாரும் அந்நியர் இல்லை, யாரும் வந்து எந்த ஒரு தனிநபரும் அந்நியர் இல்லை அப்படின்றது தான் இது சொல்லியிருக்காரு. அதாவது யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது நம்மள்கிட்ட கம்பல் பண்ணுது இந்த போயம். யூனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது உலக சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதுதான் இவரோட கான்செப்ட். ஸோ லெட் அஸ் கோ த்ரூ த போயம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் லைன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போயமை அதிகமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாம் 10th எக்ஸாமில் நீங்கள் இந்த போயமை அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ லுக் அட் த ஃபர்ஸ்ட் லைன். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரீஸ் ஃபாரின். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாரு. ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரீஸ் ஃபாரின். அதாவது எந்த ஒரு மனிதரும் வந்து ஸ்ட்ரேஞ்சான பீப்புள் கிடையாது, அதாவது அன்னோன் பீப்புள் கிடையாது. நோ கண்ட்ரீஸ் ஃபாரின். நோ கண்ட்ரீஸ் ஃபாரின், எந்த கண்ட்ரியும் ஃபாரின் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது வேற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடாது. அந்நியர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. beneath all uniform a single body breathes அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க 2வது லைனில். beneath all uniform means ஸோ வி மே டிஃபர் ஃப்ரம் யூனிஃபார்ம் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு கண்ட்ரியும் ஒரு இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நம்ம ஃபிளாக் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் பாடி தான் பிரித் ஆகுது. நம்ம போட்டிருந்தாலுமே ஒரு சிங்கிள் பாடி பிரித்ஸ் லைக் ஆர்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இருந்தாலுமே ஒரே ஒரு உடல் தான், அதில் ஒரு மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா நம்மள மாதிரி அவங்களும் ஒரு ஹியூமன் பீப்புள் தான் அப்படிங்கிறத அந்த லைன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லேண்ட் our brothers walk upon is the land our brothers walk upon is earth like this in which we all shall lie அப்படிங்கிற ஒரு 4th line, 3rd line and 4th line. So like the land our brothers walk upon, our brothers அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா the people from different countries அப்படின்னு எடுத்துக்கலாம். walk upon is earth like this in which we all shall lie. நம்ம எல்லாருமே அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. they too aware of sun and air and water அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அவேர்னஸ் இருக்கு. சன், ஏர் அண்ட் வாட்டர். நம்ம எப்படி வந்து இதெல்லாம் வந்து அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் இதில் அவேர்னஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்க கூடாதுன்னா அவங்க ஃபாரின் பீப்புள், அவங்க டிஃப்ரெண்டா இருப்பாங்க, அவங்க வந்து நம்மளோட வேறுபட்டு இருப்பாங்க அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. ஸோ அதுதான் அதில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. they too aware of sun and air and water. they are fed, அதாவது தே அப்படின்ற பாயிண்ட் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஆனால் அந்த லைன்ல வந்து are fed by peaceful harvest அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. 6th லைன். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா
ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, டே அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். தே ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை லாங் வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன் பாருங்க. தே ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு. இது ஒரு பொய்டிக் டிவைசஸ், ஒன் ஆஃப் த பொய்டிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிரான்ஸ்ஃபர்டு எபிதெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன லைனை வந்து அவங்க கம்பல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட்டை தான் தினம் வந்து ஃபெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்டுங்கிறது தான் நம்ம சொல்ற அந்த பொய்டிக் டிவைசஸ். அதாவது வார் டைம் மோஸ்ட்லி எப்போ நடக்கும் ஹிஸ்டாரிக்கல் வார் அப்படின்னு பார்த்தோன்னா வின்டர் சீசன்ல தான் நடக்கும். அந்த டைம் வந்து எப்பயுமே அந்த ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கும். ஆனா அந்த வார்ல இன்வால்வ் ஆயிருக்கிற சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பட்னி கிடந்து அவங்க கண்ட்ரிக்காக பட்னி கிடந்து தனியா அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இதுல நோட் பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்காக இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த எண்ட் ஆஃப் த போயம் ஐ வில் எக்ஸ்பிளைன். தேர் ஹேண்ட்ஸ் ஆர் ours and in their lines we read. And next line, their hands are ours and in their lines we read அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது their hands அப்படின்னா அவங்களுக்கும் நம்மள்ட்ட இருக்கிற பேர் தான் கை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் அது என்னன்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க் மீன்ஸ் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் வந்து எப்படின்னா அவங்கள பேர் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை சக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் அதோட மீனிங் தான் அது. அண்ட் தென் இந்த லைன்ஸ் வி ரீட் அப்படிங்கிற ஒரு மீனிங் என்னன்னா, லைன்ஸ் மீன்ஸ் வாட்? லைன்ஸ்னா என்ன நம்ம புரிஞ்சிருப்போம். பாருங்க, அவங்க கையை நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க, பாம், அதாவது உள்ளங்கையை பார்த்தோன்னா அதுல லைன்ஸ்லாம் அவங்க பார்த்துருக்கீங்க, நமக்கு தெரியும். அவங்களோட லைன்ஸ் வி ரீட், இந்த லைன்ஸ் வி ரீட் மீன்ஸ் இதுதான் மீனிங். இப்போ நம்ம பாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கையில எடுத்துட்டு இந்த ரேகைகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா, அதை தான் நம்ம படிக்கிறோன்றாங்க. விச் மீன் அவங்களோட ஹிஸ்டரி, அவங்களோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸை தான் இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. அவங்களோட லைன்ஸ் நம்ம படிக்கிறோம், அதே மாதிரி நம்ம லைன்ஸையும் அவங்க படிக்கிறாங்க. நம்மளோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியும் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. A labor not different from our own அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு லேபர் அப்படிங்கிறவங்க என்னைக்குமே வந்து எதுவுமே வேறுபட்டு இருக்க மாட்டாங்க. லேபர் அப்படின்னு சொல்லிட்டாலே அதுல வந்து எந்த ஒரு அதர் கண்ட்ரி அப்படிலாம் எதுவுமே வராது. அதோட மீனிங் தான் அது. லேபர் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் அவர் ஓன். ரிமெம்பர், நெக்ஸ்ட் லைன், ரிமெம்பர் தே ஹேவ் ஐஸ் லைக் ஆர்ஸ் தட் வேக் ஆர் ஸ்லீப் அண்ட் த ஸ்ட்ரென்த் that can be won by love அப்படி சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. ரிமெம்பர் தே ஹேவ் ஐஸ் லைக் ஆர்ஸ் தட் வேக் ஆர் ஸ்லீப். நோட் த பாயிண்ட். அவங்களும் இந்த பேரு ரிமெம்பர் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கும் நம்மள மாதிரி தான் கண்கள் இருக்கு. அது எப்படி பண்ணோம், தூங்கவும் எழுந்திருக்கும் நம்மள மாதிரி தான். அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது தட் கேன் பி ஒன் பை லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற விஷயத்த எல்லா இடத்துலையுமே அந்த அன்பு பாசங்கிற விஷயம் மட்டும்தான் அவங்களை வந்து நம்ம வின் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் இருக்கு பொருந்தது தான். இப்போ இங்கேயுமே அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அன்புங்கிற விஷயத்துல மட்டும்தான் அது வந்து வீழ்த்த முடியும். அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப், இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப் தட் ஆல் கேன் ரெகக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எல்லா லேண்ட்லையுமே காமனான ஒரு லைஃப் தான் போயிட்டு இருக்கு. that we can all recognize and understand அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. எல்லா லேண்ட்லையுமே காமனான லைஃப் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன் பாருங்க. Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispose, betray and condemn. So next and the 3 lines பாருங்க, 4 lines. Let us remember, whenever we are told to hate our brothers, ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போதெல்லாம் whenever we are told, அதாவது நம்மள்ட்ட வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, டு ஹேட் அவர் பிரதர்ஸ், அவர் பிரதர்ஸ் வந்து ஹேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க. சொன்னாலும் ஒரு டைம் சொன்னாலும் யாராவது சொன்னாங்க, மேபி இந்த நம்மள்ட்ட யார் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபோர் ஃபாதர்ஸ், நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. டு ஹேட் அவர் பிரதர்ஸ், நம்ம பிரதர்ஸ் வந்து ஹேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது எதுக்கு ஈக்குவல்லாம், இட் இஸ் அவர் செல்ஃப்ஸ் தட் வி ஷால் டிஸ்போசஸ், பெட்ரே அண்ட் கண்டெம். எஸ், இது வந்து எப்படின்னா, அப்படி ஏதாவது செஞ்சு நம்ம எப்பெல்லாம் நம்மள்ட்ட இப்படி சொல்றாங்களோ நம்ம அதை செஞ்சா அதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா, நம்மளையே நம்ம வந்து கண்டெம் பண்ணிக்கிற மாதிரியும், பெட்ரே அதாவது டிஸ்லோயல் அப்படி பண்ணிக்கிற மாதிரியும், நம்மளே வந்து டிஸ்அப்ரூவல் பண்ணிக்கிற மாதிரி, நம்மளே நம்ம வந்து திட்டிக்கிற மாதிரி தான் அர்த்தம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. Look at that line.
Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispose, betray and contemn. And then next time பாருங்க, remember we who take arms against each other. Remember, we who take arms against each other, it is the human earth that we defy. Yes, இந்த லைனை பாருங்க, இந்த லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லலாம். ரிமெம்பர், ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, we who take arms against each other, it is the human earth that we defy. ஸோ இப்போ ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்ம்ஸ் அகைன்ஸ்ட் ஈச் அதர், நமக்குள்ளேயே என்ன பண்ண போகிறோம், ஒரு வாரை தான் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. நமக்குள்ளேயே வந்து ஆர்ம்ஸ் அகைன்ஸ்ட் ஈச் அதர்னா வார், இதெல்லாம் வந்து வாரை கிரியேட் பண்ணி ஃபைட் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் த ஹியூமன் எர்த் தட் வி டிஃபை. சரியா, நம்ம ஹியூமன் எர்த்தை தான் நம்ம ஸ்பாயில் பண்ணுறதுக்கு அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. We who take arms against each other, it is a human earth that we defy. Yes, அதாவது defy means to make dirty. அதாவது நம்ம எர்த்தை தான் வீணாக்கும், அதாவது வந்து டர்ட்டி எர்த்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழிச்சிட்டு இருக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ் த இன்னசென்ஸ் ஆஃப் ஏர் தட் இஸ் எவ்ரிவேர் அவர் ஓன் அப்படி சொல்றாங்க. எஸ், இந்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர்னா நம்மளோட தாட்ஸ் அபவுட் வார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட வார் திங்கிங் இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, just outrage the innocence of air that is everywhere our own. அதாவது இந்த லைனை பர்டிகுலரா யாருக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா லீடர்ஸுக்கும், அதாவது வாரை கிரியேட் பண்ணு நினைக்கிற லீடர்ஸுக்காக இந்த லைனை வந்து சொல்லியிருக்காரு. அவங்க என்ன பண்றது இல்லையா, they not only injure the interest of hate, யாரெல்லாம் ஹேட் பண்றாங்களோ அவங்கள வந்து அழிக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் கிடையாது, பட் they also themselves destroy themselves, அவங்களுக்குள்ளே அழிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் தான் இந்த மீனிங். And our hills of fire and dust outrage the innocence of air that is everywhere our earth, our own. அதாவது நமக்குள்ளேயே நம்மளை அழிச்சிக்கிறதுக்கு அது சமம் நம்மளோட கோபம் அப்படிங்கிறது. அதாவது இங்க கோபங்கிறது எப்படி மீன் பண்ணிருக்காங்கன்னா, வார் தான் வச்சு மீன் பண்ணியிருக்காங்க. And then the last line as usual, first year வந்த அந்த லைன் மேலே தான், ரிமெம்பர் நோ men are foreign, no countries strange. இதெல்லாம் சொல்லிட்டு ஸோ நல்ல ஞாபகத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன அப்படின்னா, நோ men are foreign, எந்த ஒரு மனிதனும் அந்நியர் கிடையாது. அண்ட் நோ countries strange, எந்த ஒரு கண்ட்ரீஸும் யாருக்கும் தெரியாத ஒரு அன்னோன் விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட், உலக சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபுல் அண்ட் ஃபுல் லைன்ல சொல்லியிருக்காங்க. இந்த வாரை வந்து கண்டெம் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காருன்னா, வார் அப்படிங்கிற விஷயத்த, அதாவது வார் கிரியேட்டர் மோர் ப்ராப்ளம் தேன் தே சால்வ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை, அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே ஒரு 2 மணி நேரத்தில் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ப்ராப்ளம், எஸ், தட் எஸ்பெஷலி டு த ஹியூமன் எர்த். அது அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோன்னா ஹியூமன் மட்டும் இல்லை, அட் த சேம் டைம் ஹியூமன் எர்த்தும் கூட தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு.